Hi friends, எல்லாரும் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா MR.Bean டாய் ப்ளஸ் MR.Beanோட கார், MR.Beanோட டெடி பியர், இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். ஸோ MR.Bean டாய், MR.Bean கார், MR.Beanோட டெடி பியர், இந்த 3 DIY தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா MR.Beanோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அண்ட் இதை பார்த்தா வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் ஃபேஸ் மட்டும் தனியாக வரைஞ்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வரைஞ்சிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். அண்ட் இன்னொரு கார்ட்போர்டு வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பாடியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைய போகிறோம். அண்ட் உங்களுக்கே தெரியும் அந்த கார்ட்டூனில் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக அண்ட் பாடி லெக்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சிக்கிறேன். பாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வரைஞ்சி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைய போகிறோம். ஒரு லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ லெக்ஸ் அழகாக பார்த்தீங்கன்னா வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட்லேருந்து ஒரு லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. சைட்லேருந்து எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். அதுக்காக நான் வந்து ஃப்ளக்ஸ் குயிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான கம்மாக பார்த்து எடுத்துக்கோங்க. சைடில் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு இப்போ இந்த 3 பீஸ் கட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பீஸ் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒட்டிடுங்க. இப்போ ஃபேஸை வந்து எடுத்துகிட்டு இந்த பாடியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்குவாங்க. லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சு கரெக்டாக வந்து ஒட்டிக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு ஐஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். எல்லோவும் ஒயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். நான் அதுக்காக தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து ஃபேஸுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேண்டுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற ஷர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. இதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் கலர் கொடுக்குறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் வந்து கொடுத்துருங்க. கலர்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்லைன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து வரணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து அந்த நோஸ் அந்த இதெல்லாமே கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க.
அண்ட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக சொதப்பன மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா MR.Bean கார் பண்ண போகிறோம். நான் ஒரு கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா கார் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். எல்லாமே தனித்தனி பார்ட்டாக தான் நான் வரைஞ்சி கட் பண்ணி வந்து எடுக்க போகிறேன். சைடில் இருக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. அண்ட் இதே மாதிரி 2 பீஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க சென்டரில் வந்து வைக்கிறதுக்காக. அண்ட் இந்த ஷேப்புக்கே சைடில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு கார்ட்போர்டில் நான் பேக் சைடுக்கு வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இதை வந்து பேக் சைடில் வந்து வச்சு ஸோ கம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடுங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒட்டியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஷேப் பார்த்துட்டு அளவு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டிடுங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க டாப்பில் வந்து வைக்கிறதுக்கு. ஒட்டியாச்சு. அண்ட் இதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன கார்ட்போர்டு வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டிடுங்க. மீடியமான சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து வீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து வச்சு நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஓட வைக்கிற மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல, சும்மா நம்ம வந்து வைக்கிறதுக்கு தான் வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒட்டிடுறேன். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். அண்ட் க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணாதீங்க. அங்கே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் வந்து அடிக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா MR.Beanோட டெடி பியர் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெடி பியரோட ஃபோட்டோவை பார்த்து நான் அப்படியே கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சிக்கிறேன். இது நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வந்து எடுக்க போகிறதில்ல. ஸோ கரெக்டாக இருக்காது அந்த மாதிரி பண்ணால். ஒரே இதாக பார்த்தீங்கன்னா வந்து வரைஞ்சி வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் பேக் சைடுக்கு வந்து இதே மாதிரி இன்னொன்று வேணும். ஸோ அதனால் 2 பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வந்து எடுத்துகிட்டு அண்ட் அந்த கார்ட்போர்டு வந்து லேயர் வந்து எடுத்து சைடில் வந்து ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடும். நான் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்றேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருங்க. Here is our MR.Bean toy. இது எப்படி இருக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். And here is our MR.Bean car. And last இந்த டெடி பியர்.
இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு விஷயந்தான், MR.Bean டாய் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக பென்சிலில் வரையில் கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. அவுட்லைன் கொடுக்கையில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலரில் கொடுக்கையில் எனக்கு லைட்டாக அந்த நோஸ் அதெல்லாம் மட்டும் அப்படியே வந்து இதாகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது நீங்கள் அது எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மூணுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்ககிட்ட காட்டுங்க. ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ ஆண்டர் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.